டிஎன்பிஎஸ்சியில் இதுக்கு முன்னாடி ப்ராபபிலிட்டியில் இருந்து சிங்கிள் டைஸை பேஸ் பண்ணி கேட்ட சம்ஸை தான் இப்போ சால்வ் பண்ண போகிறோம். இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்சாலே போதும். அது என்னென்னா, ஒரு டைஸ் இருக்குது, அதை நான் ரோல் பண்ணுறேன், எனக்கு எத்தனை அவுட்கம்ஸ் கிடைக்கும் அண்ட் என்னென்ன கிடைக்கும் இது மட்டும் தெரிஞ்சால் போதும். மொத்தம் 6 அவுட்கம்ஸ் கிடைக்கும். என்னென்னலாம் கிடைக்கும்? 1 இருக்கும், இல்லை 2 இருக்கலாம், இல்லை 3 இருக்கலாம், இல்லை 4 இருக்கலாம், இல்லை 5 இருக்கலாம், இல்லை 6 இருக்கலாம். ஸோ இதுதான் அந்த 6 அவுட்கம்ஸ். இது மட்டும் தெரிஞ்சாலே போதும், நம்ம இந்த சம்ஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு பகடை உருட்டப்படும் போது 4ஐ விட பெரிய எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? When a dice is rolled, find the probability to get the number which is greater than 4. ஸோ ஒரு டைஸை உருட்டுறாங்க, 4ஐ விட பெரிய நம்பர் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் என்ன? அதுதான் அந்த ப்ராபபிலிட்டி தான். ஸோ 4ஐ விட பெரிய நம்பர்னால் ஒன்று 5 இருக்கலாம், இல்லை 6 இருந்திருக்கலாம். ஏன்னா ஒரு டைஸில் மேக்ஸிமமே என்ன தான் விழுந்திருக்கும்? 6 தான் விழுந்திருக்கும். அதனால் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ டோட்டலாகவே 2 சான்ஸ் தான். மொத்தம் எத்தனை சான்ஸ் இருக்கும்? 1லேருந்து 6 வரை எதுனாலும் விழுந்திருக்கலாம். கரெக்டாக? அப்போ 6 சான்சஸ் இருக்குது. ஸோ டிவைடட் பை 6. இதை கேன்சல் பண்ணுங்கள். 1 கீழே 3 வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் 1/3. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். ஒரு சீரான பகடையை உருட்டும் போது ஓர் இரட்டை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் த்ரோயிங் அன் ஈவன் நம்பர் வித் எ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டை ஆஃப் 6 ஃபேஸஸ்? ஸோ ஒரு டைஸ் இருக்குது, அதை நான் ரோல் பண்ண போகிறேன். எனக்கு ஈவன் நம்பர், அதாவது இரட்டை எண் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் என்ன, ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இப்போது இரட்டை எண் அப்படின்னா என்னெல்லாம் விழுந்திருக்கும்? 2 விழுந்திருக்கும். அப்படி இல்லைன்னா 4 விழுந்திருக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா 6 விழுந்திருக்கலாம். ஸோ இந்த 3 சான்ஸ் தான் எனக்கு ஒரு டைஸில் இருந்து இரட்டை எண் விழுறதுக்கான வாய்ப்பு. ஸோ அந்த 3 அப்படிங்கிறத நான் எழுதிக்கிட்டேன். ஒரு டைஸை நான் ஊட்டுறப்போ 6 சான்சஸ் அது கிடைக்கும். ஏன்னா 1லேருந்து 6 வரை விழுந்திருக்கலாம். ஸோ இந்த 2ஐயும் டிவைட் பண்ணிக்கோங்க. 3/6 அப்படிங்கிறப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 1/2. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 1/2. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பகடையை ஒரு முறை எரியும் பொழுது கிடைக்கும் எண் 3இன் மடங்காக இருப்பதற்கான நிகழ்தகவு யாது? அதாவது மல்டிபிள் ஆஃப் 3. 3வது வாய்ப்பாட்டில் போகிற நம்பர்ஸ் எல்லாமே. ஸோ 3, அடுத்த நம்பர் என்ன இருக்கும்? 6. ஸோ மொத்தத்துலேயே எத்தனை சான்ஸ் தான்? 2 சான்ஸ் தான். ஸோ இந்த 2 சான்சஸில் தான் நம்மளுக்கு மல்டிபிள் ஆஃப் 3 கிடச்சிருந்துருக்கும். டைஸை ஊட்டுறப்போ மொத்த சான்ஸ் எத்தனை? 6. ஸோ அதை கீழே போட்டுக்கோங்க. 2ஐயுமே அடி கொடுத்துக்கோங்க. 1/3 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னென்னா 1/3. அடுத்த கொஸ்டின். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் மோர் தென் 5 when a dice is thrown? அதாவது ஒரு டைஸை நான் ரோல் பண்ண போகிறேன், எனக்கு வரக்கூடிய நம்பர் வந்து 5ஐ விட பெருசாக இருக்கணும். இதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.